அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா. இதென்ன புது குத்துன்னு தானே கேட்குறீங்க? இதுதான் தமிழக அரசியல். அது ஒரு நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் சில கூட்டணியுடைய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அதிர்ச்சி அடைச்ச மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு கூட்டணி அமையுமா, இது ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதை வந்து இந்த உண்மையை வந்து அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பான்ற இந்த ஒரு தீர்க்கதரிசனமான வசனத்தை நமக்கு கொடுத்த தீர்க்கதரிசி நம்ம கவுண்டமணிக்கு இந்த நிகழ்ச்சியை அர்ப்பணிக்கிறோம். ஆமாம், அதாவது கவுண்டமணி ஒரு பெரிய மகன். எப்படி இதை கரெக்டாக சொன்னார் அப்படிங்கிறத விட இது 1960க்கு மேலான அரசியல்களே இப்படி தானே இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, பாமக இப்படி இருந்தது அப்படி இருந்தது, அதுக்கு இருந்தது மானம் இல்லை, சூடு இல்லை, சுரணை இல்லை. ஏன் இந்த ஒரு டாபிக் வருதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி இணையம்ன்றது வந்து ஒரு பேச்சு அடிப்படுது. ஆனால் இப்போ எதிர்த்தரப்புக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி சட்ட நடிகளை பேசி முடிச்சாரு பாருங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி 30 ஆண்டு கால அனுபவம். டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு ராஜதந்திர ரீதியாக காய்களை நகர்த்தி மிக அற்புதமாக ஒரு வியூகம் அமைச்சு தங்கள் கட்சிக்கு தேவையான தொகுதியில் வந்து கரெக்டாக கேட்டு வாங்கிட்டார். அந்த வகையில் உண்மையிலே ஒரு சாமர்த்தியம். அவரோட தொலைநோக்கு பார்வையும் இருக்கு. என்ன இது இப்படியே போனோம்னா இவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலையும் 20 தொகுதி இன்னும் குறைச்சிருவாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். திரும்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம டிமாண்ட் அதிகம் பண்ணலாம். ஏன்னா பெரிய தலைமைகள் இல்லாத இடத்துல நம்ம கட்சியை வளர்த்துடலான்னு ஒரு நல்ல ராஜதந்திர மூல போறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புலனாய்வு ஊடகங்கள் தான் வந்து இந்த மாதிரி அன்புமணி அதிருப்தியா இருக்காரு, ராமதாஸ் கோபமா இருக்காரு சொல்றாங்க தவிர்த்து அதெல்லாம் அன்புமணி மிக சிறந்த தளபதி. காடு வெட்டி குருவோட காலமான பிறகு அந்த ஒரு நெருக்கடி இருக்கு அந்த கட்சிக்கு. அதெல்லாம் மீறி வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்து போறாங்கன்னா அதை ஒரு இலக்கை வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போறாங்களா? கரெக்டா போறாங்க அவங்களுக்கு. சார் இப்ப இப்படிலாம் விமர்சனங்கள் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் யோசித்து எடுத்து என்ன நிதானமா அவங்க சரி இப்படி போவோம், என்ன பெரிய விமர்சனங்கள் வந்துடும். எல்லாரும் நம்ம விமர்சனங்கள் சொல்றதுக்கு ஒண்ணு வேண்டாமா, நம்ம யாரை திட்டணும், பழனிசாமியையும் மோடியையும் திட்டணும். அவங்களே நம்மளை வரவேற்கிறாங்க. இங்க கிடந்த முகாஜனில கத்துறதுல என்ன வந்து போகுது? இப்ப திட்டுறத பழனிசாமி திட்டணும். எங்க எப்படி எல்லாமடா பேசுனீங்க, நீங்க இப்ப எப்படி வந்திருக்கீங்க, அவரு திட்டணும். அவரே வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் கூட்டு பக்கத்துல வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரியாதான் பேசுறாங்க ரெண்டு பேரும். அப்படிதான் எனக்கு இந்த அரசியல் கூட்டணிகள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைஞ்சது வந்து திமுக வந்து கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, உங்களுக்கு மானம் சூடு சொரணை இல்லையா, வெக்கமா இல்லையான்னு ஏகப்பட்ட கேள்விகள் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஜெயன் பாலகன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அங்க ஸ்டாலின் ஒரு பொதுக்கூட்டத்துல திட்டுறாரு, கடுமையா திட்டுறாரு. நானே கேட்கிறேன், திமுகவோட அந்த உறுப்பினர்கள்லாம் பொங்கி பொங்கி பொங்கி. சரி, அப்ப நானே கேட்கிறேன், நம்ம தீர்க்கதரிசி கவுண்டமணி ஐயா சொன்ன மாதிரி அரசியல் சகஜமாப்பான்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, எல்லா கட்சியும் அதை நேற்று சண்டை போட்ட காங்கிரஸோட இன்னைக்கு திமுக சேர்றாங்க. அதே மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்காங்க, திருப்பி வெளியே வந்திருக்காங்க. இப்போ நானே கேட்குறேன், இந்த ஆதங்கம், கோபம், வெறுப்பு எல்லாமே ஐ திங்க் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அங்கே போனதுனால அந்த ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பலம் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க டிஎம்கே சைடில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கணக்கில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இல்லை அதில் முக்கியமாக வந்து டாக்டர் ஐயா வந்து ஒரு கச்சிதமான ஒரு பிளானை வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. டாக்டர் ஐயா இவ்வளவு நாள் உள்ள அரசியல் அனுபவத்துல நீட்டா ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கும்ல, பக்காவா பிளான் பண்ணிட்டாரு. இவங்க திமுகவோட கணக்குகள் தப்பா போச்சுது. திமுக என்ன கணக்கு பண்ணியிருக்குது அப்படின்னா, பழனிசாமி அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிறார், மத்திய அரசை விமர்சிக்கிறார், நீட் எக்ஸாம் மாதிரி நிறைய இடங்களை விமர்சிக்கிறார். ஸோ வேற சாய்ஸே இல்லை, எப்படி நம்ம கூட்டணிக்கு தான் வருவார், இல்லைன்னா தனியா இருப்பார், அவர் ஓட்ட பிரிப்பார், நமக்கு லாபம், நம்ம கூட வந்தாலும் லாபம், அவர் தனியாக நின்னாலும் லாபங்கிற மாதிரி இவங்க ஒரு கணக்குல இருந்திருக்காங்க. இவங்க யாருமே எதிர்பாராத விதமா இவர் சட்டினி அந்த கூட்டணிக்கு தாவுனதுனால இவங்களுக்கு அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. ஒரு தியேட்டருக்கு போனாக்க 2 படம் இருக்கும். இவங்க விரும்பின படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம், இன்னொரு படத்துக்கு போவோம். இப்பெல்லாம் நிலைமை மாறி போச்சு. போயிட்டு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம், திருப்பி வந்துடுறான். ஆமா, அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. அப்படி ஆகிப்போச்சுல சார். ஏதாவது தமிழ்நாட்டில் இப்போ இது வந்து இப்போ இவங்க அவங்கள கேட்குறாங்க, உங்களுக்கு மானம் இல்லையா, சூடு இல்லையா, சுரணை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க கட்சியை எடுத்துக்கோங்க, ஒரு காலத்தில் இவங்களை எதிர்த்து பேசணும் எல்லாரும் தான் உள்ளே வந்திருக்காங்க. செல்வ கணபதி, வைகோ பேசாது சார். எப்படியெல்லாம் 2011 94 இருந்து 2001 வரை இவங்களா இருக்காதா இருப்பா. இலங்கையை கொன்னா, ஈழத்தை கொன்னா, அதை கொன்னா, ஸ்பெக்ட்ரம் ஊழல், அந்த ஊழல் முதல்வராக அவர் சொன்னதுதான் வந்து அது கடைசி. எவ்வளவு மட்டமான வார்த்தைகள்லாம் திமுக விமர்சிக்கிட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு ஆளுக்கு முந்தி வந்து கூட்டணியில் இருக்கிறார். நீங்க ஒண்ணுமே சொல்றது இல்லை. இவ்வளவு ஏன் டிஎம்கேயே காங்கிரஸ் ஒரு காலத்துல எப்படியெல்லாம் எதிர்த்த கட்சி. டிஎம்கே மிசா இந்திய எதிர்ப்பு போராட்ட காலங்கள், மிசா காலங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இவங்களை அவங்க பாடப்படுத்தினாங்க. அப்ப நீங்க எப்படி அவங்க கிட்ட போய் இன்னைக்கு உறவா இருக்கிறீங்க? யாருக்கு வெக்கம் இல்லை, யாருக்கு நம்மளுடைய திட்டக்கூடிய அந்த அரசியல நம்ம தூக்கி போட்டோம் தேவையில்லை. என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைஞ்சதுனால
வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாமக வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ், முக்கியமான ஃபோர்ஸ். ஆமாம், நீங்கள் என்னதான் அவங்க தோத்துட்டாங்க ஜெயிச்சாங்க மாற்றி மாற்றி ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், போன தடவை கூட ஐ திங்க் அவங்க வந்து 4.5% வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதன் மூலமாக இந்த வட மாவட்டங்களில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேயோ பிஜேபியோ வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கூட்டணியோட வெற்றிக்கு பாமக மட்டுமே போதும். ஆமாம், அது ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்படுதுல எலெக்ஷன் போது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு இழப்பு தான். திமுக பல இடங்களில் தப்பு கணக்கு போடுறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அவர் திராவிட கழகத்தோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் கூட்டணிக்கு வந்திருக்கிறது ஒரு நீண்ட கால அரசியல் நோக்கில் பார்த்து இவங்க என்ன கருதலான்னா, அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனில் நம்ம இவரோட தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஒரு நல்ல அரசியல் கட்சி அதை கணக்கு பண்ணும். கூட்டணிக்கு வந்திருக்கிறார், இன்னைக்கு அந்த கூட்டணி இது வந்து பாராளுமன்ற கூட்டணி தானே, நாளைக்கு சட்டமன்ற கூட்டணி நம்ம இழுத்து போட்டுடலான்னு ஒரு கணக்கு பண்ணும். நீங்க இன்னைக்கு தான் கரிச்சு கொட்டியாச்சு, கண்ட மனைக்காச்சு, இந்த மனைக்காவது கிழிச்சாச்சு, நீங்க போய் இனிமேல் அடுத்த கூட்டணி வச்சு எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா உங்களை ரெண்டு வரையும் பார்த்து? இது ஒரு நிதானம் இல்லாம அவங்க பேசுறாங்க. சரி, இது அவங்க கணக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களை சேர்த்து வச்சிருந்தா கள பணிக்கு நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க. மாவட்டத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. டிஎம்கே உடைய தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஒர்க் ஃபீல்டில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு கூட்டம் வந்து பாமக கிட்ட இருக்கு. பாமக இருக்கு, அதை அவங்க பாவிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல சார். உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை, 1965 சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நிர்மாணிச்சதுல கலைஞர் கருணாநிதிக்கு முக்கியமான பங்கு உண்டு. சட்டசபையில் ஒரு எம்ஜிஆர் தோத்துக்கிட்டு இருந்தார், ஜெயலலிதா கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தாருங்கிறது வேற விஷயம். பாராளுமன்ற தேர்தல் ஒரு கணிப்புப்படியே நடந்துகிட்டு இருந்தது. இந்த சமீபத்திய முந்தின தேர்தல் மட்டும்தான் அவர் ஒன்றுமே கிடைக்காம போனது. அதுக்கு முந்தின எலெக்ஷன் வரைக்கும் அவரோட பிடி இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு இந்திரா காந்தி, விபி சிங், அதுக்கப்புறம் வாஜ்பாய், மன்மோகன் சிங் தொடர்ந்து அவரால் உள்ள ஈடு கொடுத்து வர முடிஞ்சது. அவர் அப்படி ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவர் ஒரு ஜம்ப கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருப்பாரு, எல்லாரையும் கூட்டு வச்சிருப்பாரு. எதிரிகள் அவரே நல்ல குறைஞ்சு போயிருவாங்க, நல்ல தனிமைப்படுத்துவார். ஜெயலலிதாவை தனிமைப்படுத்துவார், மூப்பனார் அப்படி எல்லாரையும் வச்சுட்டு ஜெயலலிதா அப்படி தனிமைப்படுத்துவார். இன்னைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இவங்களை தனிமைப்படுத்துற மாதிரி ஆயிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெயர்ந்தது அவங்களுக்கு பெரிய. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் போலியா சார், இந்த தேமுதிக அங்கதான் போதுங்கிறான், தமாக அங்கதான் பேசும். சரி, இவங்க எல்லாம் ஓட்டு வங்கி இருக்கோ இல்லையோ ரெண்டாவது, சிறு துளி பெரு வெள்ளம்னு சும்மா ஏன் சார் சொன்னாங்க? எல்லாரும் முக்கியமான ஆள் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகள் அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன காங்கிரஸ் தவிர இங்கிட்ட சொல்லக்கூடிய ஆள் யார் இருக்கிறாங்க? போதும் நினைச்சிட்டாரோ ஸ்டாலின்? அவர் அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, 27 சீட். இப்போ அவங்களுக்கு ஒரு 7, இவங்களுக்கு ஒரு 5 போக இப்போ 27 சீட் இருக்கு. இந்த 27 சீட்ல இந்த தேமுதிக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ போற பக்கம் பார்த்தா அது 15 சீட்ல இருந்து 20 சீட்டுக்குள்ள அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க போல. இவங்களுக்கு 40 சீட் நம்மளே நிற்கணும்னு ஒரு ஆசை இருக்குதா என்னன்னு தெரியல, என்ன கால்குலேஷன் இருக்காங்கன்னு தெரியல, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ, என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு அறிக்கையாக தயாரித்து நிறைய ஆய்வுகள் நடத்தி புத்தகமாக வெளியிட்டு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கட்சியின் சார்பாக அன்புமணி மாதிரியான ஒரு இளைஞர் வந்து மத்திய அரசில் வந்து பங்கெடுக்கிறது, ஒரு அமைச்சராக ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கு அவருக்கு. அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மற்ற முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஏகே மூர்த்தி ஆகட்டும், வேலு அவங்களாகட்டும், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் சிறப்பாகவே இருந்திருக்கு, எந்த ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டும் எழலை. ஸோ இப்போ மத்திய அரசால் மாநில அரசுக்கு எந்த வகையில் உதவ முடியுன்றதுலேயும் ஒரு தெளிவான பார்வை இருக்குது பாமகவுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமக சார்பாக ஒரு 2-3 மத்திய அமைச்சர்களோ இல்லை எம்பிக்களோ இருக்கும் பட்சத்தில் அண்ட் மாநில அரசு எடப்பாடி அரசு வந்து பாமகவோட இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநில அரசுக்கு இவங்க வந்து கொஞ்சம் சில என்ன சொல்ல முட்டு கொடுத்து நிற்க முடியும், சில அட்வைஸ்லாம் கொடுத்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும். அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறத மறுக்க முடியுமா? இது வந்து நம்ம இப்போ எப்படி பார்க்கணும்னா, இப்போ ராமதாஸ் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் தான் நேற்று வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவர், இவர் தான் இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர், இன்னைக்கு எப்படி ஒன்றா போயிட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கு ராமதாஸ் தெளிவாக ஒரு விளக்கம் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அது நாங்கள் வந்து கொள்கையில் தேக்கு மரம், அரசியலில் நாணல் அப்படின்னு தொடங்கி அவர் ரைமிங்காக பேசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடக்கிறது முதலமைச்சருக்கான தேர்தல் இல்லை, நடக்கிறது பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல். பார்லிமெண்ட்ல எங்க கட்சி இருந்தாதான் எங்களோட கொள்கைகளை நாங்கள் சட்டமாக்க முடியும், மக்களுக்கு நல்லது கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், கருணாநிதி ஒரு காலத்துல டெல்லியோட முறுக்கிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்ன சொன்னார், டெல்லியோட இணக்கமானாதான் நமக்கு ஒரு மாநில கட்சியா நம்ம இருக்கும்போது டெல்லியோட இணக்கமானாதான் நிறைய நலத்திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னாரு. அதே ஸ்டாண்டுக்கு தான் இப்ப இவங்களும் போறாங்க. ஒரு பாஜக ஒரு ஆளுங்கட்சி, நாங்க ஒரு ஆளுங்கட்சியோட இருந்து ஆட்சியில பங்கெடுத்தா நிறைய திட்டங்களை எங்களால தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இதே சொல்றாங்க, நாங்க தொடர்ந்து சென்ட்ரல்ல இருந்திருந்தோம்னா எய்ம்ஸை 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருப்போம், நாங்க இல்லாததுனால அது ரொம்ப டிலே ஆயிட்டுது, நாங்க அன்னைக்கு முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னு அவங்க சைடு நியாயங்களை சொல்றாங்க. அதனால இப்ப அன்புமணி நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கவனிக்கப்பட்ட அந்த கால நேரத்துல கவனிக்கப்பட்ட ஒரு இளம் அமைச்சர், ஒரு நல்ல போர்ஸா எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால அவர் அமைச்சரவைக்கு போனா நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆனா அவர் மேல ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இவங்க சந்தர்ப்பவாதமா எடப்பாடி ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. அந்த வாதத்தை முன்வைக்கிறதுக்கான அருகதை எந்த கட்சிக்குமே இல்லை, அருகதை இல்லை. ஏன்னா நடக்க போறது பிரதமருக்கான தேர்தல். இதுல முதலமைச்சர் எங்க இருந்து வந்தாரு, இதுல இவர் எங்க எடப்பாடி போய் இவர் ஆதரிச்சார். பிஜேபிங்கிற கூட்டணியில எடப்பாடி இருக்கிறார்,
பாமகவும் இருக்குது. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அப்படி பாராளுமன்ற எலெக்ஷன் அந்த மாதிரி தானே பார்க்கணும். அதிமுக அரசில் அதிமுக தலைமை எடுத்துக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்னன்னா, தினகரன்ற ஒரு ஃபேக்டர் வந்து அவர் வந்து எப்படி அட்டாக் பண்ண போறாரு. அது ஒரு பெரிய அளவுல வாக்கு வந்து பிரியும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டிருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் மூலமா கலக்கக்கூடிய வாக்குகள் கை கொடுக்கும். அவங்க எப்படி துல்லியமா கணக்கு போட்டிருக்காங்கன்னா, தினகரனுக்கு ஆதரவானது அந்த ஆண்டிப்பட்டியில இருந்து கமுதி வரைக்கும் உள்ள ஒரு பெல்ட், மதுரை கமுதி வரைக்கும் உள்ள பெல்ட். அங்க இழக்க போற ஓட்டை நம்ம தருமபுரியில இருந்து விழுப்புரம் உள்ள அந்த பெல்ட்ல வட மாவட்டங்கள்ல நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மள தாங்கிக்கிடுவோம், ரொம்ப ஒன்றும் நம்ம மோசமா போயிட மாட்டோம்னு துல்லியமா கணக்கு போட்டிருக்காங்க. இது போக விஜயகாந்த் கூட்டு வரதுக்கு ரெடியா இருக்காங்க, தமாகவை கூட்டு வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இவ்வளவு கட்சிகளும் சேர்த்து போன தடவை 37 எம்பிக்கள் வச்சிருந்த ஒரு கட்சி இவ்வளவு தொகுதியில வின் பண்ண தொகுதியில விட்டு தருதுன்னு சொன்னா இது வந்து வாழ்வாசாவ பிரச்சனை. அவங்க நல்லது, ஏன்னா அவங்களுக்கு பை எலெக்ஷன் வருது, நிறைய விஷயங்கள் வருது, ஆட்சியை தக்க வைக்கணும், இப்ப எம்பி சீட்ல ஒரு இதுகளை கொடுத்து காட்டணும் அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்களும் வாழ்வாசாவ போராட்டத்துல இருக்காங்க. இவங்களும் திமுகவுக்கும் வாழ்வாசாவா போராட்டம். ஜெயலலிதா கருணாநிதிக்கு முன்பு பின்பு தான் பார்க்க வேண்டியிருக்கு. கிபி மாதிரி அந்த 2 தலைவர்களும் இல்லாத சூழ்நிலையில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி மற்ற எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ். அதுல ராமதாஸ் வந்து அவரோட அனுபவத்தை நல்ல திறமையா கொண்டு போய் அழகான மூவ் எடுத்துட்டார். நான் தனிச்சு நிக்கிறேன் நீயோ, நாசமா போறேனியோ, இல்ல 3வது அணி 30வது அணினியோ அவர் போகல, கரெக்டா ஒரு மூவ் பண்றார். நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மூவ்.